கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யாத்திராகமம் 4:12. நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இதுதாங்க இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வசனம். உங்களை ஊழியத்துக்கு அழைத்தது நிமித்தம் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் மறுத்து பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கருளுகிறார். திக்குவாயி மந்த நாவு என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி ஊழியத்தை அழைப்பை நீங்கள் மறுதளித்து கொண்டு இருக்கிறீர்களா? அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று தேவன் வாக்கருளுகிறார். அல்லது பெரிய மந்திரியிடம் பேசணும், தலைமை ஆசிரியர்களிடம் பேசணும், எனக்கு பேச பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்கிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இதுதாங்க கர்த்தர் பெரியவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பேசணுமோ அதை அந்த நேரத்தில் போதிப்பார். நம்முடைய வார்த்தைகள் நம்மளை அறியாமலே பேச வார்த்தைகளை தேவன் தருவார். கர்த்தர் பெரியவர். மோசேயையும் பார்வோனிடத்தில் பேசுவதற்காக தேவன் அழைக்கிற வேளையில் மோசே இவ்வாறு சொன்னார், நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்கொள்ள பார்த்தார். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. அவரை கொண்டு இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கானான் தேசம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் பேசுவார், நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவரே வார்த்தைகளை தருவார். பகத்சிங் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், தேவனை ஏற்றுக்கொண்டார். கனடா தேசத்தில் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியில் வரச்சில ஒருவர் ஓடி வந்து, இந்தியாவிலும் இதே போல் ஒரு மீட்டிங் நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லச்சில, எனக்கு மேடை பேச்சு வராது, எனக்கு பேச வராது, திக்கு வாயி என்று சொல்லி மழுப்பி விட்டார். அதே போல் தேவனிடத்தில் 2 வருடம் இதே வாக்குவாதம். தேவன் கீழ்ப்படிந்து தான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தினது நிமித்தம் வேறு வழி இல்லாமல் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பல லட்சம் பேரை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாயோட அவர் தம்முடைய வாயை வைத்து அவர் பேச வேண்டியதை போதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.